உலகம் உயர உலக மாந்தர்கள் அனைவரும் ஓய்வு பெறுவதற்கான அற்புதமான இந்த தவத்திலே தாங்களும் குடும்பங்களும் அனைவரும் ஒருங்கிணைந்து தவம் இயற்றி இந்த தரணியை காப்போம். மூலத்தில் உடல் உணர்வாய், மார்பிலே மன உணர்வாய், ஆக்கினையிலே ஞான உணர்வாய், ஞானத்தை அளிக்கின்ற அற்புத உணர்வாய் உள்ளது. பரம்பொருளே மெய்ப்பொருளாய், மெய்ப்பொருளே மெய் உணர்வாய் உள்ளது. அந்த மெய் உணர்வையே உணர்வது அறிவு. இந்த அறிவை கொண்டு அந்த மெய் உணர்வை அறிதல். தன் அறிவால் உணர்வாய் உள்ள தன்னை அறிந்தால் அவனே ஈசன். மனிதனை ஈசன் நிலையில் ஈசன் தன்மையை அடையச் செய்வது நெற்றிக்கண். ஆகவே நெற்றிக்கண்ணிலே அந்த மெய் உணர்வையே நினைத்தல். அந்த பரம்பொருளாகிய மெய்ப்பொருள், அதுவே ஆன்மா. ஆன்மாவே உணர்வாய் உள்ளது. அந்த உணர்வே நான். அந்த உணர்வே ஆதி மெய் உணர்வு. அந்த உணர்வையே உணர்தல். உணர்வை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதுவே எல்லாமாய் உள்ளது. பேரண்டம் முழுவதும் அந்த பேர் உணர்வே வியாபித்துள்ளது. இந்த சிற்றண்டம் முழுவதும் அதுவே வியாபித்துள்ளது. இறை உணர்வாய் உள்ளது. அந்த இறையையே புருவ மையத்தில் உணர்வாய் உணர்தல். வேண்டியது வேண்டியவாறு அளிக்கின்ற அற்புத தவம்தான் நெற்றிக்கண். புருவ மையத்தில் அந்த உணர்விடம் வேண்டியதை வேண்டியவாறு பெறலாம்.